Hi friends, welcome to Yummy Rich Food. நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஒரு ஸ்வீட்டான ரெசிபியும் கூட. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க Subscribe பண்ண மறந்துடாதீங்க. Bell icon click பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துர்க்கேன். இந்த கடலை பருப்பை நல்லா தண்ணி வச்சு அலம்பிட்டு இதை நம்ம வேக வைக்க போறோம். குக்கர்ல எல்லாம் வேக வச்சீங்கன்னா அது வந்து ரொம்ப குழஞ்சு போய்டும். சோ இப்படியே நீங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சிருங்க. சோ இந்த பதத்துக்கு நம்ம பருப்பு வெந்தா போதும். நல்லா அமுக்குனா நல்லா நசுங்கணும். சோ பருப்பு நல்லா வெந்திடுச்சு. இந்த பருப்பை வந்து தனியா ஒரு பவுல்ல நம்ம மாத்திக்குவோம். பருப்பு மட்டும் எடுத்துக்கலாம். மீதி எக்ஸஸா இருக்க அந்த தண்ணியை நம்ம இதில் ரசம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா பருப்பு தண்ணி தானே, அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ரசம் வச்சுக்கலாம். ஸோ இந்த பருப்பை மட்டும் நம்ம தனியாக பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போது பருப்பெல்லாம் தனியாக நம்ம ஒரு பவுலில் எடுத்தாச்சு. அந்த தண்ணியை நம்ம ரசம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பருப்பை வந்து நல்லா ஆற விடணும். ஏன்னா அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ இப்போது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஒரு துளி தண்ணி கூட ஆட் பண்ணக்கூடாது. இதை ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு அரைச்சா போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நைஸாகவும் இருக்காது, ரொம்ப திப்பி திப்பியாகவும் பருப்பாகவும் அப்படி தெரியாது. எல்லா பருப்பும் அரைப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். ஸோ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த அரைச்சதை நம்ம தனியாக எடுத்தாச்சு. இதோட 1 கப் அளவுக்கு வெல்லம், அதே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு 4 ஏலக்காய் நச்சு எடுத்துக்குவோம். ஸோ ஃப்ளேவர், ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதில். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் போட வேண்டாம். இதில் வந்து நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அந்த வெல்லத்தில் இருக்க ஈரப்பதம், அதோட தேங்காயில் இருக்க ஈரப்பதம், பருப்பில் இருக்கிறது இதுவே போதும். நம்ம வந்து அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு அது கிடச்சிடும். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கிடச்சிருச்சு மாவு. ஸோ இப்போ நம்ம இதை உருண்டையாக நம்ம உருட்டி வச்சிடலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம உருட்டியாச்சு. நம்ம 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு 14 உருண்டைகள் கிடச்சிரும். மீடியமான உருண்டையே 14 உருண்டை கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் டிப் பண்ணி போடுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தேவை. அதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். ஸோ அந்த 1 கப் மைதா மாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது, இதுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படாது. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். இட்லி மாவு பதத்துக்கு நமக்கு அந்த மாவு இருக்கணும். ஸோ அதில் டிப் பண்ணி எடுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி இருக்கணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். ரொம்ப தண்ணியாக போயிட்டால் அந்த உருண்டைகள் வந்து கரைஞ்சிடும். ஸோ இந்த பதத்துக்கு இருக்கணும், நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இது இருக்கணும். ஸோ இப்போ நம்ம டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா டிப் பண்ணியாச்சு பாருங்களேன். டிப் பண்ணிவிட்டு இதை நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா எண்ணெய் காயட்டும், காய்ஞ்சதுக்கப்புறம் போடுங்க. ஸோ இப்போ போடுறப்ப நமக்கு அது ஒட்டிக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பிரித்து விட்டுக்கலாம். இப்படி ஏதாவது கம்பி, ஏதாவது கரண்டியில் இப்படி பிரித்து விட்டிங்கன்னா அது பிரிஞ்சிடும். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விடுவோம். ரொம்ப சூப்பரான வந்து ரெசிபி இது. ஸோ இது சுழியம் சொல்லுவாங்க, சுவியம், சுழியம், அதுக்கப்புறம் வந்துட்டு சுவியம், இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எங்கள் பக்கத்து சுழியம் அப்படி சொல்லுவோம். ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இது தீபாவளி ஃபங்க்ஷன்லாம் இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப யம்மியான டேஸ்ட்டில் நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச ரெசிபியும் கூட. இது ஸ்கூலுக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இது ரொம்ப பெஸ்ட்டான ஸ்நாக்ஸும் கூட. கடையில் அது இதுன்னு வாங்கி கொடுக்காம இது ஈஸியாக சட்டுன்னு நம்ம பண்ணிடலாம். ஸோ எல்லா ஐட்டமுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான். ஸோ ரொம்ப சட்டுன்னு நம்ம இந்த ஸ்நாக்ஸை பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.